நெகேமியா வாழ்ந்த நாட்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற மோசேயின் பிரமாணமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள். எனவே கிறிஸ்துவனுடைய கிருபை பிரமாணமாக மத்தேயு 5:44 நாம் பார்க்கின்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கின்ற அந்த கிருபா பிரமாணத்தின்படி வேண்டிக் கொள்ளாமல் நெகேமியா அப்படியாக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சன்பல்லாத்தும் தொபியாவும் ஏளனம் பண்ணியதோடு நிற்காமல் அங்கே எருசலேமின் அலங்கம் வேலை வளர்த்தேறுகிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சேனைகளை ஆயத்தம் பண்ணி அந்த எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண அவர்கள் ஆயத்தமாகிறார்கள் என்று சொல்லி நெகேமியா 4:8 சொல்லுகின்றது. ஆனாலும் அங்கே நாம் பார்க்கின்றோம், நெகேமியா அந்த மனிதர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை அவன் நினைத்து பார்க்காதபடிக்கு தேவனை நோக்கி தன்னுடைய எண்ணங்களை திருப்புகிறான். அங்கே நாம் பார்க்கின்றோம் நெகேமியா 4:9, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் யுத்தம் பண்ண வரும் பொழுது அதற்கான சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நெகேமியாவோ தேவன் மேல் தன்னுடைய எண்ணத்தை திருப்பி வைக்கிறதை, அந்த மக்களுடைய தன்னுடைய ஜனங்களுடைய எண்ணங்களையும் திருப்பி வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் ஆவிக்குரிய சோர்வுகள் எதிர்ப்புகள் நமக்கு வரும் பொழுது நாம் சூழ்நிலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நமக்குள்ளே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வளர ஆரம்பித்துவிடும். தேவன் மேல் ஒரு சந்தேகம், நம்முடைய விசுவாசத்திலே ஒரு குறைவு வர ஆரம்பிக்கும். எனவே அப்படிப்பட்ட ஆவிக்குள்ளான சோர்வுகள் வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி நம்முடைய எண்ணங்களை சிந்தைகளை திருப்பும் பொழுது தேவனுக்குள்ளாக நம்மை காத்து கொள்ள முடிகின்றது.